கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுநாளுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இதனாலும் கர்த்தாவே நம்ம தேவசனியாக அழைத்து கொண்டு வந்து கர்த்தர் துதிக்க தேவனை பாட்டு பாடி மகிமைப்படுத்த தேவனை ஆராதிக்க கர்த்தர் நாங்கள் கிருபை கர்த்தர் வாழ்க்கையிலே ஏராளமாக நன்மை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடன்பட்டிருக்கிறோம். அந்த பிராரம் நாட்கள் தேவசனியாக தேவனை தொழுது கொண்டு கர்த்தர் துதிக்க போற்ற மகிமைப்படுத்த தேவனை ஆராதிக்க கர்த்தர் நான் கிருபை செய்திருக்கா. கர்த்தர் சோத்திரம் உங்களோட சேர்ந்து அறியானதும் கர்த்தர் பாக்கியத்தை சாதித்து கொடுத்தவங்க கர்த்தர் நன்றி செலுத்துறேன். கர்த்தர் சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்துக்கு சோத்திரம் மகிமை உண்டாதாக. கடந்த நாட்களிலும் கூட நாம் தேவனுடைய பண்புகளை ஒரு சில பண்புகளை பார்த்து கொண்டு வருகிறோம். என் மகனாய சாலமோனே, நீ உன் தேவனாய் கர்த்தரை அறிந்து என்று தகப்பன் அருமையாக பிள்ளைக்கு சொல்கிற ஆலோசனையாக தாவீது சாலமோனுக்கு சொல்லி தேவனை அறிய வேண்டும் சொல்லி நிமித்தமாய் நாமும் இங்கே தகப்பன் பிள்ளைகளுக்கு ஆலோசனை என்ன சொன்னால் தேவனை நன்கு அறியுங்கள், அவர் பண்பினை அறியுங்கள் என்று சொல்லி நாம் கடந்த வாரங்கள்லாம் சில பண்பினை பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டோம். ஆவியான உதவி செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாக. அந்த பிரகாரமாக இந்நாட்டும் கூட நாம் ஒரு இன்னும் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாய் ஒரு பண்பினை தேவன் பண்பினை நாம் பார்ப்போமாக. பசுவாய் நமக்கு உதவி செய்கிறார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. நாம் இன்னும் தேவனை நன்கு அறிந்தானால் விசேஷமாக அவரோட பண்பினை அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம அறிந்தோமானால் இன்னும் தேவனை கேட்கறதுக்கும் தேவனை கண்டு பயபக்தியாக இருக்கிறதுக்கும் நமக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக நமக்கு இன்னும் நம்ம வசதியாக இருக்கும். தேவன் வசனம் சோத்திரம் இல்லாத அறியாத தேவனை நாம் அணைந்து இல்லாதபடிக்கு தேவனை அறிந்திருக்க ஜனங்களாய் நாம் அறிந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் வசனம் சோத்திரம் இல்லாத ஆகையினாலே நாம் இன்னும் ஆவியான கொடுக்கிற பிரகாரமாய் தேவன் பண்பினை அறிந்து கொள்வோமாக. ஏற்கனவே நம்ம இதுவரைக்கும் 11 பண்பினை தேவன் பண்பினை பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு 12வது பண்பினை கர்த்தர் நமக்கு விளக்கி தருவார். பசுத்தாவை நமக்கு உதவி செய்வார். இப்போது நம்ம கையில் வேதாந்தத்தை திறந்து சங்கீதம் 145 சங்கீதம் 17 வசனத்தை ஒரு வாசிக்கலாம். வேதாந்தத்திலே 145வது சங்கீதம் 17 வசனத்தை ஒரு சத்தமாக வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய வழியிலெல்லாம் நீதி உள்ளவரும் நம்முடைய கிரியெல்லாம் கிருபை உள்ளவருமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் தமது வழியிலே நீதி உள்ளவராக இருக்கிறார், தம்முடைய கிரியிலே கிருபை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. தேவன் நீதி உள்ள தேவனாமா. ஹல்லேலூயா. தேவன் மொட்டையா நம்ம சொல்லாதபடிக்கு என்ன சொல்லணும், கூட சேர்த்து சொல்லணும். அது அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்? நீதி உள்ள தேவன் பார்க்குறோம். ஹல்லேலூயா. ரைட் ஹேண்ட் இஸ் காட். ஹல்லேலூயா. காட் ஹேட் ரைட் ஹேண்ட் சொல்லாம ரைட் ஹேண்ட் இஸ் காட் சொல்றது சரியான பொருத்தம் உள்ளதாகும். கர்த்தர் வசனம் சோத்திரம் உள்ளதாக. நீதி உள்ள தேவன் நம்ம தேவனாகும். நீதி செய்கிற தேவன் நம்முடைய தேவனமாகும். எப்பவுமே நீதியில வாசம் பண்ணுகிற நீதியில இருக்கிற தேவன் நம்முடைய தேவனாகும். கர்த்தர் வசனம் சோத்திரம் உள்ளதாக. இந்த நீதி உள்ள தேவனை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நீதி உள்ள பண்பினை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படி நீதியை நம்மளை வெளிப்படுத்துகிறார் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படி நீதியை நமக்கு விளங்கப்படுகிறார்ங்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படி நீதி செய்கிறார்ங்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் அறிந்து கொள்ள நல்ல தேவனோட நீதியை பற்றி அது அறிந்து கொள்ளனா நீதி உள்ள தேவன் நமக்கு இப்படி செய்ய மாட்டார், இப்படி செய்வார், நீதி உள்ள தேவன் நமக்கு இப்படி நடத்துவார் அப்படின்னு நம்ம தேவன் இன்னும் அதிகமாக கான்ஃபிடென்ஸ் வரும். கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதாக. நம்ம தேவனை அறகுறையாக அறிஞ்சிக்கிட்டு எங்கே அறகுறை கிடையாது, எல்லாம் 10% 3% தான் ஓடுங்க. நம்ம எப்போ தேவனை அறியணும் மனசார சொல்ல நான் ஆரம்ப சொன்ன பிறகு தான் நம்ம ஜோம் பண்ணால் அவர் தந்தானா தேவனை அறிந்து கொண்டு சொல்லிக்கிறோம். அப்படி தானே? நம்ம ஜோம் பண்ணால் அவர் தந்துனா சர்வ நம்ம தேவனுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்படி தான் நம்ம தேவனை அறிந்து கொண்டு வரணும். தவிர முழுமையாக தேவனை அறிந்து நாம் தேவன்கிட்ட வேண்டுதல் அல்ல. ஆக்சுவலாக வேண்டுதல் பிரகாரமாக தான் நம்ம தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனை அறிந்து தான் வேண்டணும். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. வேண்டுதலில் நாம் தேவனை அறிந்து கொள்கிறோம். ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு தேவனை அறிந்து வேண்டுதல் செய்கிற பழக்கம் நமக்கு வாழ்நாள் வர வேண்டும். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. ஆனால் இன்னும் தேவனை அறிவு கிடைக்க நேரங்களை கர்த்தர் ஆவியார் மூலமாக இப்படி உங்களோட பேசுவார். நீங்கள் இன்னும் தேவனை அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீதி உள்ள தேவனை பற்றி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நீதி உள்ள தேவனுடைய பண்பு வளருங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆரம்பத்திலே பாருங்க, தேவன் நீதி உள்ளவரை நமக்கு ஒரு இடத்துல விளங்க பண்ணியிருக்கிறார். நம்ம அதை சரியாக புரிந்துக்கல. ஆனாலும் அந்த நீதியுடைய கனியை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் நீதி செஞ்சனால வந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. நாம் ரட்சிப்படைந்ததே தேவனுடைய நீதியாம். ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா? நாம் ரட்சிப்படைந்ததே தேவன் நீதியாம். நம்ம பாவத்திலே மாண்டு போகாதபடிக்கு, பாவத்திலே உழண்டு போகாதபடிக்கு, பாவத்திலே படுத்து கிடக்காதபடிக்கு நம்மளெல்லாம் ஒரு ஆண்டு நிறுத்திருக்காது அப்படின்னா அது தேவனுடைய மகாபரிய நீதியாம்.
ஏன் இந்த நீதி சேர்த்தார் அப்படின்னா, ஏன் நீதியோட பண்பு அங்கே விளங்க நம்ம இடத்துல விளங்க பண்ணினார்னு சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று காட்டும்படியாக தன் நீதியோட தேவனை அங்கே நமக்கு வெளிப்படுத்தினார். நீ என் பிள்ளைகள், நான் ஒருபோதும் விடுதலை, நான் அழைத்திருக்கிறேன் அப்படி காட்டும்படியாக நம்மளே செய்தார் அங்கே விளங்கப்படுகிறார். வாசிக்கலாம். அதாவது ரோமர் 3ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கும் போது, தேவன் தம் நீதியை இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்தி நம்மளை மீட்டு கொண்டார், நம்மளை ரட்சித்துக் கொண்டார், தேவனுடைய பிள்ளையாகவும் கிருபை செய்தார். அவர் முதலாவது நமக்கு புறஜாதியை நமக்கு எப்படி நீதியை விளங்க பண்ணார் நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நீதியை விளங்க பண்ணினார். இயேசு, நான் ஆரம்ப சொல்லுங்க, இயேசு இந்த பூமிக்கு நம்ம வரல அப்படின்னா நாம் தேவனுடைய பண்பை நிறைய அறிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கோம். இயேசு வந்து அவரோட வார்த்தைகள் வர, அவரோட போதகம் வர, அவரோட ஆவியானவர் நமக்கு செயல்பட இப்போ நம்ம தேவனை பற்றி நிறைய காரியங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ரட்சிப்பே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவ நீதி விளங்கப்படலாம் உண்டாயிருக்குன்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வாசிக்கலாம். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை நாம் பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். இதான் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவர் பொறுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தம் நீதியை காண்பிக்க வேண்டும். நான் பொறுத்து தான் இருக்கிறேன், ஏன் பொறுத்து இருக்கிறேன், நீ மனம் திரும்ப வேண்டும் அப்படி நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் உள்ளவனை இப்ப அவனை நீதிமான ஆக்கும்படி விளங்கும்படி இப்போ இக்காலத்தில் நம்ம நீதியை காண்பிக்க பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? ரத்த சிந்து எல்லாம் பாவமடிப்பில்லைங்கிறது காரியம். எந்த ஒரு பாவமும் ரத்த சிந்தினாம இல்லை. ஆனால் எனக்கு தேவன் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு பாவத்துக்கும் நீ ரத்த சிந்தி தான் நீ பாவனை பெற வேண்டுங்கிற நியாயப்பிரமாணம் இருக்கிறபடியாய் எல்லாருக்கும் பாவம் செய்ய பொறுமையாக இருக்கிறார். ஏன்னா தண்டிக்க பொறுமையாக இருக்கிறார். ஆனாலும் நீதி விளங்க பண்ணணுமே, அப்படி நான் நீதியோட தேவனை காட்டணுமே அப்படி தேவன் நல்லா பார்த்துக்கோங்க. நாம் ரசிக்கப்பட்டது எல்லாமே தேவன் நீதியோட காட்டுறதுக்காக தான். நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீதியுள்ள தேவனை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம ரசிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன பசங்க சோத்திரம் உண்டாதாக. அப்போ நாம் நீதியுள்ள தேவனை காட்ட வேண்டுமே என்று சொன்னால், இப்போ ஆடு மாடு வந்தால் உங்கள் பாவம் தான் மன்னிப்போம். நீதியுள்ள தேவனை அங்கே வெளிப்படுறதுக்கு இல்லை. கர்த்தர் மன்னிச்சாருன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க கர்த்தர் அங்கே தியானம் பண்ணதை இங்கே காட்ட வேண்டும். அதுக்காக தான் நீதியுள்ள தேவன் வெளிப்படுத்த முடியாது. சொந்த குமார கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்ச? ரத்தம் சிந்தி அவரை பற்றி விசுவாசத்தை கொண்டு வந்து அங்கே வருவதை நீதிமான் ஆக்கக்கூடியாக கிருபாதார பலியாக இயேசு நமக்காக வந்தார். ஹல்லேலூயா. அதாவது நான் அடிக்கடி யோசிப்பேன், காலை வெள்ளாட்டு ரத்தம் அந்த மனுஷன பாவத்தை கொஞ்சம் நீக்கும், கொஞ்சம் தான் நீக்கும். எப்படி நீக்கும் தெரியுமா? நீங்கள் பலி செலுத்தும் போது தான் நீக்கப்படும். அப்படிதானே? அந்த டேல வந்தால் தானே. நீங்கள் எப்போ பலி செலுத்துவீங்க? உங்கள் நோக்கம் மாதிரி செலுத்துவீங்க. 6 மாதம் ஒரு தடவை 2 ஆடை கூப்பிட்டு வருவீங்க, 2 புறா கூப்பிட்டு வருவீங்க. என்ன அந்த காலத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துருக்குறாங்க. சிலர் 3 வருஷத்துக்கு இருக்காங்க. அப்போ அது வரைக்கும் 3 வருஷம் அந்த பாவம் என்ன இருக்கணும்? அது தேவன் பொறுமையாக தெரிஞ்சிடும். பொறுமையாக இருக்கும். தேவன் பாவத்துக்கு தண்டனை கொடுக்காம பொறுமையாக இருக்கு. என்னைக்கா ஒரு நாள் என்ன செய்வான்? அவன் செலுத்துவான். அன்னைக்கு அந்த பாவத்தை மன்னிக்கலாம் சொல்லி பொறுமையாக தேவன் இருக்கணும். அப்படிதான் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அந்த பொறுமையை நான் இது வரைக்கும் உங்கள் பொறுமையை வெளிக்காட்டுறதுக்கு என்ன செய்யணும்? நான் நீதியுள்ள தேவன், இது வரைக்கும் உங்கள் பொறுமையாக தான் இருந்திருக்கிறேன் அப்படி காட்டுறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, அன்றாடம் பலியில் கொடுத்து அன்றாடம் பாவனை பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு சாக்கிரத்தை உண்டு கொள்ள வேண்டும், ஒரு காரத்தை உண்டு கொண்டு தேவன் திட்டம் பண்ணினார். அதுக்காக சொந்த குமார பாராபடிக்கு என்னைக்கும் என்னாலுக்கும் பலி செலுத்துகிற ஒரு ரத்தமாகிய இயேசு ரத்தம் சிந்த முடியாது வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு ரத்தம் என்னைக்கா ஒரு நாள் சிந்த மாதிரில இது அன்றாடம் நமக்காக சிந்தப்பட்டு சுத்தி இருக்கிற ரத்தமாக மாறுது. ஹல்லேலூயா. ஒரு தடவை ரத்தம் சிந்தினார் அது என்றென்றைக்கும் அது வல்லமையாக கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீங்கள் வரும்போது தான் ஆடு மாடு கொண்டு வருவீங்க பலி செலுத்துறதுக்கு. இங்கே அப்படி கிடையாது. அப்போ என்ன சரி, அப்போ அது வரைக்கும் கொஞ்சம் நீக்கணும். என்ன அர்த்தம்? அப்போ கொஞ்ச நாள் அதாவது அந்த சண்டே மட்டும் நீக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மிச்சம் 6 நாள் பாவத்தை என்ன பண்ணுறது? பெண்டிங்கில் இருக்கும். அடுத்து நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ தான் அது நீக்கப்படும். அப்போ கொஞ்ச நாள் தான் அது நீக்கப்படுது. கொஞ்ச நாள் தான் என்ன சொல்ல புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது வருஷத்துக்கு 3 தடவை நீங்கள் பாவமணிப்பை பெற்றுக்கொண்டீங்கன்னா, ஆடு மாடை கொடுத்து பாவமணிப்போ, புறா அதை கொடுத்து பாவமணிப்புன்னு 3 நாள் தான் அது மன்னிக்கப்படுது. கொஞ்ச நாள் தான் மன்னிக்கப்படுது. அப்போ 365 days நீங்கள் பாவத்தை மன்னிக்கப்படுதுன்னா அதுக்கு கிருபாதார பலியாக எப்போவுமே இருக்கத்தக்கதாக சிந்தப்படக்கூடிய ஒரு தரம் சிந்தப்பட்ட இயேசு ரத்தம் இருக்குங்கிறத அங்கே காமித்து அந்த கிரியை உண்டாக்கி தேவன் தம நீதியை விளங்கப்படினார். ஹல்லேலூயா. இப்போ என்ன தெரியுமா? என்றென்றைக்கும்
நீங்கள் இயேசுவோட கனெக்ட் பண்ண முடியாது, அதை தேவனோட கனெக்ட் பண்ண முடியாது. கதை செய்திருக்கார் பாருங்கள். நாம் பிறப்பினால் நம்ம ஒரு பாவம் உள்ளவர்கள். நாம் பாவத்தில் இருந்தோம், தேவனோட கோவாக்கின இருந்தோம், தேவனுக்கு தூரமாக இருந்தோம், தேவனை காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம், தேவன் உடம்படிக்கு மீறி இருந்தோம், தேவனை அறியாமே இருந்தோம். ரைட்டா? அப்போ இப்போ நம்ம அந்த பாவத்தினாலே தேவனை அறியாமல் இருக்கிறோம். அப்போ அந்த பாவம் மன்னிக்கப்படுதுன்னா நீங்கள் எத்தனை ஆடு கொடுத்தா நீங்கள் இப்போ தேவனோட பாவம் தேவன் உங்களோட பாவத்தை மன்னித்து தேவனோட உங்களை இணைத்திருப்பார் உங்களுக்கு தெரியாது. அதுக்காக என்ன சொன்னால், எப்போவுமே அந்த ஆடு மாடு கொடுக்குறது எல்லாமே அந்தந்த நாளுக்கு தான் அது மன்னிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆடு மாடு கொடுக்குற அந்த நாளுக்கு தான் மன்னிக்கப்படுது. ஆனால் இயேசு சித்தமானது நீங்கள் கடைசி நித்திய ஜீவன் போகிற வரைக்கும் அது மன்னிக்கப்பட்டு. ஹல்லேலூயா! அதுக்காக தான் கிருபாதார பலியாக இருக்கணுங்கிறதா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார்னு சொல்லி பார்க்குறோம். அது எதுக்காக அப்படின்னா, டே பை டே நீங்கள் தேவனோட இணைந்திருக்க வேண்டும். நாளுக்கு நாள் தேவனை இணைந்திருக்க வேண்டும். அதில் தேவனுடைய நீதி இந்த இடத்துல எப்படி விளங்குது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்போவுமே நம்ம தூரமாக இருந்த நம்மளை இயேசு கிறிஸ்து மூலமாய் மறுபடியும், அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் எப்போவுமே தேவனை இணைந்திருக்க வேண்டும்ங்கிறதுக்காக அவருடைய ரத்தமானது பலியாக கொடுக்கப்பட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் காலையோட ரத்தமானது அந்த நாளுக்கு தான் செல்லும். ஆனால் எப்போதுமே நீங்கள் தேவனோட இணைந்திருக்க வேண்டும்னா டெய்லி உங்களுக்கு இயேசு ரத்தம் சிந்தப்படுறதுக்காக ஒரு தரம் சிந்தி அந்த சிந்தினால விசுவாசிக்கிற எவனோ அவன் நீதிமான் ஆக்க முடியாது. என்றென்றைக்கு கிருபாதார பலியாக இயேசு நின்றார். ஹல்லேலூயா! சோத்திரம்டா. இப்படி இயேசு மூலமாய் நமக்கு ரட்சிப்பை நம்ம கட்டளையிட்டு, பாவத்துக்கு நம்ம கட்டளையிட்டு, பாவத்துக்கு வெளியே வர முடியாது தேவன் நம்ம கட்டளையிட்டு அவர் நீதியை விளங்கப்படினான்னு சொல்லி வேதவசனம் நம்ம பார்க்குறது. அதனால் பாருங்கள், வேதவசனம் நம்ம காட்டுகிறது நம்முடைய பாவங்கள் அழிந்து போகணும், தேவனோட உறவாட வேண்டும் அப்படின்றது தான் இங்கே காரியம். அதாவது இந்த தேவ நீதி எதுக்கு பயன்படுத்தப்பட்டது தெரியுமா? ஒரு ரெமடி டு சின்ஸ், பாவத்துக்கு ஒரு முடிவு பெற்றதுக்காக இங்கே தேவனுடைய நீதி விளங்க பண்ணுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி பாவத்துக்கு ஒரு முடிவு கட்டும்படியாக விளங்க பண்ணது தான் தேவனுடைய மகாபெரிய நீதி. அந்த நீதி இயேசு மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதன் மூலமாய் நாம் இப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா! அதனால் நீதி உள்ள தேவன் நம்ம இயேசு மூலமாக நம்மளை ரட்சித்தார். ஹல்லேலூயா! இது முன்னோரையா தேவனுடைய சந்தோஷம் உண்டாக ரட்சித்து மறுபடியும் தன் நீதியை அப்பப்போ அதிக தேவனை அப்பப்போ தன்னுடைய பண்பினை அவர் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார். நம்ம சிலது புரிஞ்சிருப்போம், சிலது புரியாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் நம்ம எப்போவுமே நீதியுள்ள தேவன் சொல்லி நம்ம தேவனை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால இங்கே நீதியுள்ள தேவனை பற்றி இன்னும் நம்ம ரட்சித்த நீதியுள்ள தேவனை பற்றி நம்ம இன்னும் ஆராய்ந்து பார்ப்போமாக. அதாவது 3 காரியங்களை நீதியுள்ள தேவன் தன் பண்பினை வெளிப்படுத்துகிறார். அதாவது இப்படி வச்சுக்கலாம், உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறாருந்தா, ஒரு 3 காரியங்களில் தேவனுடைய நீதியானது அடக்கப்பட்டிருக்கும், அடங்கியிருக்கும். தேவன் நீதினா அது உள்ள என்ன இருக்கும்? ஒரு 3 காரியங்கள், குறைந்தபட்சம் 3 காரியங்கள் இருக்கும். அது மாதிரி பார்ப்போம். நிறைய இருக்குது, ஆனால் குறைந்தபட்சம் 3 இருக்கும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உண்மை அங்கே இருக்கும். என்ன உண்மைனா அது பேர் என்ன? சத்தியம். அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சின்ஸ். என்ன சாரி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ட்ரூத். தேவன் அதாவது ரிஜெக்ஷன் ஆஃப் சின்ஸு, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ட்ரூத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போது இங்கே ஹானஸ்ட், அதாவது என்ன இருக்கணும்? ஃபஸ்ட்டு தேவனுடைய ரீதி ரைட்னஸ் என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு ஹானஸ்ட் இருக்கும், ஒரு உண்மை அங்கே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஃபஸ்ட்டு உண்மை இருக்கும். ரெண்டாவது அங்கே ஒரு ஒழுக்கம் இருக்கும், அதாவது ஒரு மாரலிட்டி, ஒரு ஒழுக்கம் அங்கே இருக்கும், ஒரு பெர்ஃபெக்ட் அங்கே இருக்கும். இன்னும் கரெக்டான வார்த்தைன்னா சரி அங்கே இருக்கும், ராங் அங்கே இருக்காது. எப்படி இருக்கும்? ரைட் அங்கே இருக்கும், ராங் அங்கே வாய்ப்பே கிடையாது. தேவனுடைய ஸ்தோத்திரம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவனுடைய அந்த நீதி உள்ள பண்புல நீதியில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒழுக்கம் இருக்கும், ஒரு மொராலிட்டி இருக்கும், விசேஷமாய் அங்கே சரி இருக்கும் தவிர, பெர்ஃபெக்ட் இருக்கும் தவிர தப்பு அங்கே இருக்காது. இது இப்படி தவறு செஞ்சிட்டோமே இப்படி ஆகிட்டு அப்படி தேவன் ஒரு நாள் விசாரணை கொண்டதும் கிடையாது. செய்தது எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஒழுக்கமாக இருக்கும், நெறி தவறாமல் இருக்கும். அதுதான் தேவனுடைய நீதி உள்ள பண்புல ரெண்டாவது பாயிண்ட் நம்ம சொல்லி பார்க்கிறோம். மூணாவது, அவருடைய நீதி உள்ள பண்புல நியாயம் இருக்கும், ஜஸ்டிஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அவருடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும், பட்சபாதம் இருக்காது. ஹல்லேலூயா! ரெண்டாவது என்ன பார்த்தோம்? சரி இருக்கும், தவறு இருக்காது, தப்பு இருக்காது தேவன் நீதியில். மூணாவது என்ன பார்க்குறோம்? அவருடைய தீர்ப்பில் நியாயம் இருக்கும், பட்சபாதம் இருக்காது. இந்த 3 தேவன் நீதிக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கு.
இது எங்கெல்லாம் கர்த்தர் செயல்படுத்துகிறாரோ அங்கெல்லாம் தேவ நீதியை விளங்கப்படுகிறான்னு சொல்லி அர்த்தம். கர்த்தர் சோத்திரம் இல்லாத முதலாவது பார்ப்போம். இது எல்லாமே நம்ம வேதவசமாக புரிந்துக்கிறோம், ஆவிக்குரிய ரகசியமாக பார்க்குறோம். வாசிக்கலாம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கலாம். லூக்கா 18, 6, 7, 8. அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். என்ன சிந்திக்கும் தெரியுமா? ஒரு அநீதி உள்ள மனுஷன் இங்கே நீதி செய்யறதுக்கு முன் வந்தான். எப்படி வந்தான்? அடிக்கடி அந்த விதவை என்ன செஞ்சா? வேண்டி 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 அலட்டி வரணும். அவனே அநீதி செய்கிறவன் நீதி செய்யறதுக்கு மாறிட்டான். அப்போ அநீதி உள்ளவனே நீதிக்காக மாறுறதுக்கு அவன் அந்த அந்த அம்மாவோட வேண்டுதல் தேவைப்பட்டிருக்கு. அப்படின்னா நீதி உள்ள தேவனை உங்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பாரோ? எப்படின்னா நீ அடிக்கடி நீங்க கூப்பிடுறதுனால நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படிங்கிற வாசிக்கலாம். அந்தபடியே தம்மை நோக்கி இரவு பகலும், சும்மா என்னைக்காவது ஒரு நாள் போர் நினைச்சா கூப்பிடுறது இல்லை, என்னைக்காவது ஒரு 6 வரைக்கும் தேவனை தேடுறதில்ல. இரவு பகலும் கூப்பிடுங்க. மார்னிங் அண்ட் நைட் யூ ஷுட் ப்ரே. தம்மை நோக்கி என்ன செய்யணும்? டைம் பாஸ் இருந்தால் நேரம் போகலன்னு ஜோம் பண்ணக்கூடாது. சிலர் சும்மா இருப்பாரு ஆக்கிட்ட சொல்லுவோமா அப்படி ஏதாவது கேட்டுக்க கூடாது. நம்ம கேட்டுட்டு இருக்கிற பேரில் சிலர் அர்த்தம் பண்ணுறாங்க. பஸ்ஸில் போகும்போது என்ன பண்ணாங்க? பார்த்து எதாவது பண்ணிட்டு போங்க, ஜோகத்தை பண்ணுவோம் அப்படின்னு நோக்கம் இல்லாமல் ஜெபிக்கிறேன். நோக்கம் இல்லாமல் ஜெபிக்கிறேன். சும்மா இரவு பகலும் கண்டிஷனாக நீ எழுதினோம் ஜெபம் பண்ணுறவங்களுக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளதா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை நீங்க அதை அடுத்து வாசிக்கணும். அப்படின்னா தேவன் தம்மை நோக்கி என்கிற வார்த்தை கொடுக்குறார். தம்மை நோக்கி இரவு பகலும் வேண்டு செய்ய வேண்டும். வேற யாரையும் நோக்கக்கூடாது. இரவு பகல் வேண்டு செய்ய யார்கிட்ட தான் இருக்கணும்? காலையில் சாயங்காலம் பக்கத்துக்குள்ள போகக்கூடாது. இரவு பகலும் யார்கிட்ட நோக்கி இருக்கணும்? தேவனை நோக்கி. இதில் என்ன அப்படின்னா இதில் இந்த வசனத்தை சொல்லிட்டு இரவு பகலும் சொல்லிட்டு பிற்பாடு அடுத்த வசனம் சொல்லும்போது புரியும். என்ன அடுத்த வசனம் வாசிங்க. சீக்கிரத்தை நியாயம் செய்வார் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் இங்க ஒரு பாருங்க, ஆகிலும் அப்படின்னு அந்த கேஸை முடிக்கல, கொஞ்சம் ஏதோ சஸ்டைன் பண்ண வராரு, ஏதோ சொல்ல வராரு. ஆகிலும் அப்படின்னு ஒரு ஆட்சாக்கால் கொடுத்தாரு. என்ன அது சஸ்டைன்? ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசம் காண்பிப்பாரோ அப்படின்னா அங்க காண்பாரோ என்று சொல்லி அங்க ஒரு கொஸ்டின் மார்க்கை கேட்பாங்க. என்ன தெரியுமா? தம்மை நோக்கி இரவு பொருட்களுக்கு அவர் தம் தெரிந்து கொண்ட மக்களோட விஷயத்தில் அவர் என்ன செய்வார்? பொறுமையா இருந்து நியாயம் விசாரிக்க இருக்க மாட்டாரோ, விசாரிப்பார், செய்வார் என்று சொன்னார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஒரு சஸ்டை இழுத்தடிக்கிறார். என்ன இழுத்தடிக்கிறான்? விசுவாசத்தோட அவன் செய்வானா? இந்த காரியத்தை விசுவாசத்தோட அவன் செய்வானா? ஏனாதானமா செய்வானா? இது மனுஷகுமாரன் பார்ப்பாரா? எதுக்கு அவன் பாருங்க, ஏன் இங்க விசுவாசத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த விசுவாசம் எதுக்கு அண்ணா அந்த இடத்துல, அதாவது தம்மை நோக்கி கூப்பிடுறதுக்கும் விசுவாசம் இருக்கான்னு பார்க்கறதுக்கும் நடுப்புற ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, உண்மை உள்ளவன் தேவனை மட்டும்தான் நோக்கி பார்ப்பான். ஹல்லேலூயா. எவனுக்கு விசுவாசம் இருக்கோ அவன் உண்மையா தேவனை மட்டும்தான் பார்ப்பான். ஹல்லேலூயா. எவனுக்கு விசுவாசம் இருக்குதோ அவன் தேவனை உண்மையா பார்ப்பான். இப்படி கூட சொல்லுவாங்க புரிய மாதிரியா? எவனுக்கு விசுவாசம் இருக்கோ அவன் உண்மையா தேவனை பார்ப்பான். விசுவாசம் இல்லாதவன் தேவனை ஏனோ தானமாக பார்ப்பான், ஏதோ காரியத்துக்கான பார்ப்பான். அவன் இரவும் பகலும் பார்க்க மாட்டான். தேவனுடைய சோத்திரம் இல்லை. இஃப் யூ ஆர் ரியலி யூ ஆர் ட்ரூ டு காட் அப்படின்னா நீங்க தேவனை தவிர யாரையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா இரவு பகல் செய்வீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. அதான் சொன்னாரு அவர். நீ நோக்கி கூப்பிட்டா அவன் உனக்கு என்ன செய்வாரு? உன் விஷயத்துல உனக்கு என்ன செய்வாரு? நியாயம் செய்யாம போற நீதி செய்வாரு. ஆனாலும் நீ விசுவாசோட தேவன் மட்டும் நோக்குறியா அப்படின்றது மனுஷகுமார் என்ன செய்வாரு? பாப்பார். எது சொல்றாங்க தெரியுமா? ஒரு வீடு கட்ட போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் தேவைப்படுது அப்படின்னு ஒரு குறைவா இருக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் பேங்க் லோன் அப்ளை பண்ணுவாங்க. அடுத்து அக்கம் போய் யார்ட்ட சொல்லியிருப்பாங்க, ஏதாவது சீட்டு பண்ணி சேவிங்ஸ் செஞ்சு எடுத்து வச்சுப்பாங்க. இப்படி 4-5 விஷயத்தை பார்த்துட்டு கடைசியில் ஆண்டு வார்த்தை சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி வைக்கிறது. இது விசுவாசமா? நீ விசுவாசம் அப்படின்னா நீ இந்த 4 அப்ளிகேஷன் செய்யக்கூடாது, போடக்கூடாது, 4ஐயும் போடக்கூடாது. அவர் மாத்திரம் தான் நோக்கி பார்க்கணும்.
அவரை மட்டும்தான் நீ நோக்கம். அதில் என்ன தெரியும், உண்மை உள்ளவராக இருக்கிற அர்த்தமா. நீங்கள் உண்மையிலே விசுவாசம் வச்சுன்னா உண்மையாக கர்த்தரை தவிர யாரையும் செய்ய பார்க்க மாட்டீங்க. அந்த பேங்க்கு பார்க்கலாமா, இவர்கிட்ட வாங்கலாமா, அவர்கிட்ட வாங்கலாமா, அந்த குழுவில் வாங்கலாமா, இவர் கடை வாங்கலாமா, இப்படியே எனக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ரொம்ப பணம் இருக்கவும் ஆயிடுச்சு. நான் 3 ஆப்ஷன் எழுதிச்சிட்டேன். பிளான் ஏ, இப்படி இவர்கிட்ட கடை வாங்க வேண்டும். பிளான் பி, இந்த இந்த காரியத்தை சரி ஒரு ஆள்கிட்ட போய் இரவலாக கேட்க வேண்டும். பிளான் சி, ஒரு கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுத்து ஆஃபர் கொடுத்து அவர் இழுக்க வேண்டும். பிளான் சி, இந்த 3 வச்சுக்கிட்டேன். இந்த 3லுமே தேவன் செயல்படுறதுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா, அந்த 3 பேரும் நோ சொல்லிடுவாங்க. இல்லை, கர்த்தர் உங்களை உண்மையில் நடத்துகிறார், உண்மைக்குள்ளாக நடத்தணும் சத்தியம் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா இந்த 3 பேர் நீங்கள் எடுத்த பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி நீங்கள் பாருங்கள், அந்த 3 கர்த்தர் செஞ்சுவார், ரிஜெக்ட் பண்ணிடுவார், நோ சொல்ல வச்சுருவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், சரி எதுக்கு சர்வத்தையும் நமக்கு கொடுக்குற தேவன் நோக்கி பார்ப்போம் அப்படின்னு தேவன் அவங்க கர்த்தர் மறுநாளே பணத்தை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ தான் புரிஞ்சுது நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஒரு உண்மை உள்ளவர்களாக விசுவாசத்தில் காணப்படலை. அப்படி அலைஞ்சு திரிந்தவர்கள அங்கே கேட்டு இங்கே கேட்டு எல்லாருக்கும் நோ சொல்ல நம்ம அழைப்பு இருக்கிறனால கர்த்தர் வந்து நோ சொல்ல வைப்பார். அது பாருங்கள், நான் இன்றைக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை சொல்கிறேன். உங்கள் தேவைகளை சந்திக்க கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறார். ஒரு தேவை சந்திக்க கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறார். யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் தட் ரூட். நீங்கள் அந்த ரூட் இல்லாமல் வேறு எங்கேயாவது நீங்கள் போய் தேடினீங்க அப்படின்னா அவமானப்படுவீங்க, சிக்கல் படுவீங்க, என்ன வேதனைப்படுவீங்க, மனசோர்ந்து போயிடுவீங்க. ஏன்னா அவங்களாம் நோ ரிஜெக்ஷன் இப்படி சொல்லி கொண்டே இருப்பாங்க. நீங்கள் சரியாக உண்மை உள்ளவர்களாக தேவனுக்கு இருக்கிறான்னு சொன்னால் அந்த விசுவாசத்தில் இரவும் தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்க, உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஹல்லேலூயா. நித்தியமாக செய்வார். கர்த்தருக்கு சமஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்க, இங்கே என்ன அப்படின்னா கர்த்தர் இங்கே பார்க்கறது என்ன, விசுவாசத்துக்கு அன்பான என்ன அர்த்தம், உங்கள் உண்மையாக பார்க்குறார். உங்கள் உண்மையை பார்த்து உங்களுக்கு நீதி செய்வதாக இருக்கிறார். உங்கள் உண்மையை தனத்தை பார்க்குறார். உங்கள் உண்மையை தனத்தை உள்ள அந்த காரியத்தையே பார்க்குறார். எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை நோக்கி இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு மற்றவங்க நோக்கி இருக்கிறீங்க, அதிகமாக மற்றவங்க நோக்கி இருக்கிறீங்களா, தேவனை குறைஞ்சி வச்சுருக்கீங்களா. நான் ஆரம்பத்தில் பல தடவை சொல்லியிருக்கிறேன், மனிதன் எப்போல்லாம் நோ தேவைகள் கேட்குறதோ ஹெல்ப் கேட்குறதுக்கோ நோ சொல்கிறானோ கவலையே படாதீங்க. இப்போ கர்த்தரவங்களை ஸ்ட்ரெயிட்டாக ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஹல்லேலூயா. மனுஷங்க நீங்கள் ரிஜெக்ட் பண்ண மனுஷன் உங்கள் ஹெல்ப்பை நீங்கள் ஹெல்ப் பண்ணி ஆட்கள் மனுஷன்கிட்ட கேட்கும்போது அவன் செய்ய மாட்டேன்னு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணானா கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிற, ஸ்ட்ரெயிட்டாக அவரோட தன்னோட கரத்தை கொடுக்க போகிறான்னு. ஹல்லேலூயா. அவர் நிச்சயம் நீதி செய்வார். ஆனால் நீங்கள் அதுக்கு உண்மை உள்ளதான் செய்யணும், விசுவாசத்தோட அவர் பார்க்கணும். வேறு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நோ ஆப்ஷன் சொல்லி பார்க்கறது ஒரு பிரோஜனமும் இருக்காது. நீங்கள் உண்மையோட நான் யார்ட்டையும் பார்க்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை தேவனில் மாத்திரம் கேட்பேன், யார்ட்டையும் பார்க்க மாட்டேன், உண்மையாக செய்யுங்க. எங்கள் வீட்டில் 5 நாளாகவே தண்ணி வந்து காங்கிரீட் வந்து ஒழுகிட்டு டுப்பு கீழே பேஷன் வச்சு பிடிச்சிட்டே இருக்கோம். 2 ரூமில் ஒழுகுது. நாங்கள் சொல்லி பார்த்தோம், அவரும் ப்ளம்பர்லாம் வந்தாங்க, ஒரு பைப்பை உடச்சிட்டு அதுக்கு சரி தங்கி நிற்கிது அப்படி சரி பண்ணி கீழே போயிடுறாங்க. கீழே பார்க்காம போயிட்டாங்க. ஒன்றை சரி பண்ணிட்டா இன்னொரு வீட்டு பூத்துட்டு வருது. இப்படி மாறி தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. அவங்க கவனிக்க 3 நாள் ஆச்சு போராட்டி கொண்டு இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு வந்தோம். ஒரே வார்த்தை தான், ஆண்டவரே இந்த ஜனம் சொன்னால் கேட்க முடியாது, கீழே வந்து பாரு தண்ணி பாருன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரே வார்த்தை, ஆண்டவரே நீர் அந்த சீலிங்கில் தண்ணி கொடுக்க சரிப்படுத்தும், அவ்வளோதான். இனி நான் யார்கிட்ட இதை கேட்க போகிறதில்ல, உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இனிமேல் சொன்னேன், நான் மனுஷன்கிட்ட தயவு கேட்க போதில்லை, உங்கள்கிட்ட சொல்லிட்டு காரியம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சோத்துட்டு போனோம். போன உடனே அங்கே வந்து ஒரு சரியான ஆள்கிட்ட அந்த வீடு எடுத்து காட்டும்போது எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. சில நேரங்களில் நீங்கள் தேவ சித்தத்துக்காக தேவன் நோக்கி ஜெபம் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஞானமே பிறக்கும். அது விட்டாப்புறமா ஏதாவது செஞ்சுட்டே இருப்போம். தேவன் நோக்கி விசுவாசோட உண்மையாக தேவன் நோக்கி கொடுவோம். உங்களுக்கு என்ன பிறகு சிஸ்டர், ஞானம் பிறகு எப்படி செய்யணும். அந்த ட்ராப்பாக விழுறத வீடியோ எடுத்து ஒரு சம்மந்தப்பட்ட ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு அப்போ தான் மன இறங்கி, அப்பா இவ்வளோ தண்ணி விழுத இந்த வச்சுட்டு எப்படி இவங்க சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உடனே வேகமாக ஸ்டெப் கொடுத்து அடுத்த காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. தேவன் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவனை நோக்கி நீங்கள் உண்மையாக விசுவாசத்தோடு காணும்போது அவர் உங்களுக்கு என்ன செய்வார், காரியத்தை வாக்கியப்படுவார், நிச்சயமாக நீதியை விளக்கப்படுவார். ஹல்லேலூயா. தம்மை நம்பி உண்மையாக கூப்பிடுறவர்களுக்கு என்ன செய்வார், நீதி செய்வார். அப்போ நீதி உள்ள தேவன் எப்படி உங்களை மத்தியிலே வெளிப்படுறாருன்னா உங்களோட உண்மையில என்ன செய்யறார், நீதி விளங்கப்படுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 145:18 வாசிக்கலாம். சங்கீதம் 145:18.
இது ஆக்சுவலாக நம்ம வாசல் தலைப்போசனுக்கு அடுத்த வசனம் தான். அந்த ரெண்டு சேர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கு பாருங்க. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கு வந்துட்டா. இப்போ நான் முதல்ல என்ன பார்த்தோம்? தேவன் தம்மை நோக்கி இரவு பவன் கூப்பிடுறன்னு பார்த்தோம். இங்கே அதை தான் பார்க்குறோம். தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு பாருங்க, சங்கீதக்காரன் உங்களுக்கு விளக்கம் தர முடியாது, இன்னும் வார்த்தை சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். ஆமென், ஹalleluya. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடு. அப்ப அந்த வசனத்தை போட்டு பாருங்க. தேவன் தம்மை நோக்கி இரவு பவன் கூப்பிடுறாரு. தேவன் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுற யாவருக்கும் நியாயம் செய்யாம இருக்கிறோம். இவர் சங்கீதம் விளக்கி சொல்லிட்டாரு. தம்மை நோக்கி கூப்பிட யாரும் விட்டாரு. மறுபடியும் உங்களுக்கு புரியாத அப்படிங்கிறதுக்காக தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிட யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக he is nearest with you. hallelujah. உண்மையா நீங்க கூப்பிடணும், ஃபெய்த்ஃபுல்லா கூப்பிடணும், ட்ரூத்ஃபுல்லா கூப்பிடணும். கூப்பிடும்போது அவங்க சமீபமாக உங்களுக்கு என்ன செய்வார்? நீதி செய்வா, நியாயம் செய்வா. கர்த்தர் சோத்திரம் உண்டாங்க. இந்த வசனம் எழுதுமா தலைப்பு வசனம் அடுத்த வசனம். இந்த தலைப்பு வசனத்துக்கு சேர்த்து வாசிங்க. கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளெல்லாம் கிருபை உள்ளவருமா இருக்கிறார். இத சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? தம்மை நோக்கி கூப்பிடுங்க. இப்ப தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் உண்மையாய் அதாவது உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். கர்த்தர் சமீபமா. ஹalleluya. அப்ப ரெண்டு வருஷம் சேர்ந்து வந்துச்சா? அப்ப எப்ப புரியுதா? நீதி செய்யணும்னா என்ன சொன்னீங்க? உண்மையா கர்த்தரை நோக்கிடும். அப்பதான் நீதி உள்ள தேவனை கர்த்தவங்களை விளங்க கொள்வார். அது வரைக்கும் நீங்க சாதா தேவன் தான் பார்த்துருக்கீங்க. உண்மை இல்லாம கூப்பிட்டீங்கன்னா அவங்க ஆண்டர் தேவனை நீங்க பார்ப்பீங்க. ஆனால் நீங்க அப்படி அவர் ஆண்டை பிடிக்க முடியாது. அவர் நீங்க உண்மையா கூப்பிட்டாலும் அவர் நீதி உள்ள தேவன் தான். ஆமென், ஹalleluya. தேவன் தான் நீதி உள்ள தேவன். அப்ப நீங்க உண்மையா கூப்பிடும்போது உண்மை பார்க்கிற தேவன் அவர் நீதியை விளங்க பண்ணுகிறார். ஹalleluya. தம் நீதியை விளங்க செய்து அந்த இடத்துல சபையுமா இருந்து உங்களுக்கு வேண்டிய ரட்சிப்பை, மீட்பை, ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையினால இங்கே நீதி உள்ள தேவனுக்கு ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கறது எப்படி விளங்க பண்றான்னா உண்மை, ஹானஸ்ட் அங்கே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அதை தேவன் வெளிப்படுத்துறார். உண்மையை அங்கே வெளிப்படுத்துறதுல தேவன் அங்கே நீதியை விளங்க பண்ணுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ரெண்டாவது, அவர் தேவன் எது செஞ்சாலும் சரியா செய்ய பார்ப்பார். சரியா தான் செய்வார், பெர்ஃபெக்டா செய்வார், நேர்மையா செய்வார், ஒரு ஒழுக்கமாக செய்வார், ஒரு ஒழுங்கு நெறி உள்ளவராக செய்வார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. குறிப்பா அந்த இதுல என்ன இருக்காதுன்னா கேடு இருக்காது, தப்பே இருக்காது. அது என்ன இருக்காது? சரியா செய்யறதுன்னு இருந்ததுன்னா there will be no wrong. கேடு இருக்காது, நியாய கேடு அங்கே இருக்காது, தப்பே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. உபாகம் 32 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கலாம். உபாகம் 32:4 வாசிக்கிறேன். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், ஆமென். அவர் நியாய கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதி செம்மையுமானது. ஹalleluya. நியாய கேடு அப்படின்றது அவர்கிட்ட இருக்கிறது கிடையாது. தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்றது அவர்கிட்ட அகராதிலே கிடையாது. இதை நீதி உள்ள தேவன் சரியா செய்யறதுக்கான ஒரு ஐடென்டிட்டி. ஒரு இடத்துல தேவன் செஞ்சா என்னதான் செய்வாரு? நீட்டா. நான் போன வாரத்துக்கு பேசிட்டு இருந்தேன். ஒரு கர்த்தர் ஒரு மழையை ஒரு இடத்துல வர்ஷிக்க பண்றாரு அப்படின்னா ஒருத்தருக்கு சாப்பாடாக மாறுமா, இன்னொருத்தருக்கு தீமையின் விலைக்கு ஒரு தடையா இருக்குமா என்ன, இன்னொருத்தருக்கு அந்த 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 மழையினால ஆத்மா திருப்தி ஆகுமா, இன்னொருக்கு அந்த மழையினால சில காரியங்கள் ஊக்குமா. இப்படி ஒரு மழையானது பலருக்கு பலவிதமான கிரியை நடத்திக்குமா. அது எல்லாமே என்னவா இருக்குமா? பர்ஃபெக்டா, சரியாம, ஒழுக்கமா, நேர்மையா இருக்குமா. தவறே இருக்காது. ஐயோ ஏன் இப்போ மழையை அனுப்பிச்சேனே அப்படின்னு கர்த்தர் கேட்கறது கிடையாது. ஹalleluya. அவர் நீதி உள்ள தேவன். அவர் சரியா தான் செய்வார், ரைட்டா தான் செய்வார். தப்புன்ற ஒரு அகராதியே கிடையாது. நியாயக்கேடு அந்த பேச்சுக்கு அங்கே இடமே கிடையாது. அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், நீதி உள்ளவர். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ ஏன் அப்படி பண்ணது இல்லையே, அதோட சேர்ந்து இது இந்த மழை வருஷத்தினால இவங்க பாதிக்கப்பட்டாங்களே, இந்த மழை வருஷம் தான் இந்த காரியம் நின்று போச்சு அப்படிலாம் கிடையாது. அந்த மழை வரிசைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியங்க உண்டாகும். எப்போவுமே அப்படிதான். ஒரு இடத்துல உண்டாக்குனா ஒரு ஏசியாவில் வசம் அருமையாக இருக்குது. நான் வாசிக்க வேண்டாம், வேற காரியத்தை மட்டும் சொல்கிறேன். நான் ஒரு இடத்துல அவாந்திர வழியை தண்ணீரை உண்டாக்குறதுனால நான் ஒரு வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணலை. கோட்டால் குஞ்சலும் காக்கைகளும் என்ன செய்யும்? கனம் பண்ணும். இந்த ஜனங்கள் இருக்கிற என் துதிகளை
செலுத்தும்படியாக தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். துதிக்கும்படியாக நான் உங்களை தேர்ந்தெடுத்ததுனால, உங்களை சுற்றி வனாந்தத்தில் ஒரு வழியை உண்டு பண்ணதுனால, அங்கே நீரூற்றை உண்டு பண்ணதுனால, கோட்டாங்குஞ்சிகளும் ஏசியா 40 அதில் இருக்குது. அப்புறமான வாசித்துக்கோங்க கனம் பண்ணும். அப்போ பாருங்க, கர்த்தர் ஒரு காரியம் செய்கிறது ஒட்டாங்குஞ்சிகளுக்கு ஒரு பிரோஜனமாக இருக்குது, மனுஷனுக்கும் ஒரு பிரோஜனமாக இருக்குது. கர்த்தர் ஒரு மலையை வசிக்க பண்ணுறோன்னா சில ஆட்களுக்கு என்ன செய்யும் பாருங்க, ஒரு பெரிய பாருங்க ஒரு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இருக்கும், ஐயோ நல்ல கரியான மழை வந்து கெடுத்துட்டு லேட்டாக பண்ண தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மழையினால் ஒரு ஜீவன் உயிர் பெற்றிருக்கும், நல்ல சூடாகி ஒரு பாட்டி உயிர் ஒரு நிலம இருக்கும். மழை பெஞ்சு பூமியில் புழுந்த உடனே மேலே டாப்பில் டெரஸ் நினச்சி மழை நனைஞ்ச உடனே அது ப்ரெஷர் நினச்சி கலவான்னு இறங்கிடும். இவங்களுக்கு ஐயோ மழை போச்சு இப்படி காட்டி கெடுத்து போச்சு, மழையை திட்டு அப்படி திட்டாதீங்க. தேவன் ஒரு காரியத்தை செஞ்சாருன்னா அங்கே என்ன இருக்கும், அங்கே என்ன இருக்கும், நேர்மை இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தப்பு அங்கே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் சில காலத்தை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்படியா சரி இப்படி ஆகிடுச்சா. சில காலத்தில் பாருங்கள், மழை பெஞ்சனால ஒரு இடத்துக்கு ஒரு தீமை விளைவிக்கிறத கற்று தடுத்துட்டான்னு அர்த்தம். இல்லை நம்ம அங்கே கடந்து போயிருப்போம். மழை பெஞ்சனால அங்கே என்னது, அங்கே நம்ம வீட்டில் இருந்தாலும் அங்கே சேஃப்டி ஆகிட்டுன்னு அர்த்தம். தேவ பசங்க சோத்திரம் இல்லாதாக. அதனால் கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சால் அது நேர்மையாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். தவறுங்கிற அந்த பேச்சுக்கு அங்கே இடமே இல்லை. கர்த்தர் பசங்க சோத்திரம் இல்லாதாக, அதாவது தப்புன்ற அந்த பேச்சுக்கு அந்த நியாயக்கேடு அங்கே வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் பசங்க சோத்திரம் இல்லாத. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானையும் அளிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அளிப்பீரோ? துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பதற்கு தூரமா இருப்பதாக. இப்போ சோதாம் பட்டணம் அடிக்கணும் கர்த்தர் முடிவு பண்ணிட்டார். இப்போ ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே இந்த பட்டணத்தில் 50 நீதிமான் தான் அவனும் சேர்த்து அடிச்சிருக்கீங்களா, இல்லை கரெக்டாக 50 நீதிமானம் மட்டும் விட்டுட்டு அனுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. துன்மார்களை அனுப்பீங்களா, சேர்த்து அடிச்சிருக்கீங்களா, நீதிமானம் அடிபட்டு போவானே சோதனை அடிச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 25 வாசிக்கலாம். துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீரோ என்றார். நீங்கள் துன்மார்க்கோட நீதிமான அழிச்சிட்டீங்கன்னா நியாயக்கடை உண்டாயிடும், நிதி சேமிப்பீரோ அப்படின்னு கேட்குறாரு. என்ன இவருக்கே எவ்வளோ அறிவு இருந்தால் அவர் எவ்வளோ அறிவு இருக்கும். என்ன அவர் சொல்கிறார், பேர் சொல்லுங்க வாசிங்க. அதற்கு கர்த்தர், நாம் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அந்த ஸ்தலம் முழுவதும் ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, ஒரு 50 நீதிமான்களை பார்த்தா என்ன செய்வேன், அந்த ஊரே நான் செஞ்சுறேன், ரசித்துறேன். நான் இருக்காங்களா இல்லையே அப்படின்றாரு. அப்போ படனுக்கு யாராச்சும் 50 இல்லை ஆண்டவரே, அடுத்த 26 வாசிங்க. 5 குறையா இருப்பானுங்க அப்படின்றாரு. அடுத்தது 50 இருக்க மாட்டானுங்க, நீ சொன்ன மாதிரி சரி ஒரு 5 குறையா இருப்பாங்க அப்படிங்கிற வாசிக்கலாம். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் தவறு செய்வதில்லை. ஹல்லேலூயா. நியாயக்கேடு செய்வதில்லை, அவர் நீதி செய்வார். 50 இல்லை 5 குறைஞ்சி போச்சுன்னா பரவாயில்ல, நான் அனுஷன் பட்டத்தை அடிக்க மாட்டேன் அப்படின்றார். அடுத்து 32 வாசிக்கலாம். பண்ணி கணக்கில் கொஞ்சம் அப்படி யோசிச்சு கேட்குறாரு. ஆமாம், ஒரு கர்த்தர் மேக்சிமம் இது பார்க்குறாரோ அப்படிங்கிறத கேட்குறாரு. வாசிக்கலாம். இன்னொரு அப்ளிகேஷன் ஆண்டவரே அப்படின்றார். என்ன அப்படின்றார், 10 நாள் தேருதியா, இந்த பட்டத்தில் 10 நாள் தேருது, ஏதோ வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அழிப்பு இல்லை என்றார். 10 பேர் அவர் என்ன, எனக்கு நீதிமான் இருந்தா போதியா அப்படின்னா கர்த்தருடைய நீதி. ஹல்லேலூயா. கர்த்தர் நீதி எப்படி வழங்க பண்றாரு, ஒரு குடும்பத்துல ஒரு நீதிமான் இருந்தா கர்த்தர் அந்த நீதியை வழங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த நீதிமான் நிமித்தமாய் அந்த குடும்பங்களும் பாதுகாக்கப்படும். ஒரு தேசத்திலே ஒரு நீதிமான் இருந்தால் அந்த தேசம் முழுவதும் பாதுகாக்கப்படும். ஏன்னா கர்த்தர் நீதி உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சபையிலே ஒரு நீதிமான் இருந்தாலே போதும், கர்த்தர் சபையை பாதுகாப்பார், போஷிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வணங்குற தேவன் நீதி உள்ள தேவன். ஒரு சபையில ஒரு நீதி உள்ள ஜெபம் ஏறெடுக்கப்பட்டுனா கர்த்தர் அங்கே அது நிமித்தமா மற்றவர்கள் என்ன செய்வார், ஒன்றும் கை வைக்க மாட்டார். அவர் நியாயக்கேடு செய்யறதில்லை, அவர் தப்பு செய்யறதில்லை, செய்யறதுலாம் நேர்மையா இருக்கும், ஒழுக்கமா இருக்கும். என்ன ஒழுக்கம் பார்த்தீங்களா, சில பேர் பார்த்துருக்கீங்களா,
ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். யார் சத்தம் போட்டான் அப்படின்றது, இவன் அவன் இவன் இவன் அவன் இவன் இவன் அடிப்பான். இவங்களுக்கு ஒன்றும் புரியாது, யாருக்கு தண்டனை கொடுக்குறது, யாருக்கு பெஞ்சு பண்ணி ஃபைன் பண்ணி யாரை முழங்கா போட சொல்ல முடியாது. பார்ப்பாங்க, ஹோல் ஹேஸ் ஷுட் பி நீட் அவுட் அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, இந்த நாயக்கர் இருக்கா இல்லையா, இதுவாக பார்க்குறான். நாயக்கர் இருக்கா இல்லையா, யார் பேசுனா கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிக்காம ஒருத்தருந்தது ஹோல் கிளாஸ் இருந்தது நீட் அவுட் பண்ணுறது அப்படின்றது. என் சிஸ்டர் கதை தான் ஞாபகம். அவங்க 4 பேரில் ஒருத்தர் தப்பு பண்ணாலும் ஐயா 4 பேர் அடிப்பாரான். நீ யார்கிட்ட உண்மை கேட்கறது இல்லை, மொத்தமாக அடி வாங்கிக்கிங்க, நீங்கள் ஒருத்தர் தப்பு பண்ணாதீங்க. இதனால அதுக்கு ஐயா நியாயக்கேடு சொன்ன வச்சுக்காதீங்க, நீங்கள் அது சொல்கிறத ஐயா பிள்ளைகள் புரியுதுக்கா தேவ நீதி வழங்குறதுக்காக செய்யலாம். பிள்ளைகள் அங்கே புரியுதுக்காக செஞ்சாங்க தவிர ஒருத்தர் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதா உண்மையை சொல்ல அப்படிங்கிற செஞ்ச தவிர வேறு நீதி பிரகாரமாக எவன் தண்டனை செஞ்சானோ அவன் தான் கண்டிப்பார். அதோட சேர்த்து துன்பாக நீதிமன்றம் சேர்த்து அவன் செய்ய மாட்டார், தண்டிக்க மாட்டான். அவருக்கு ஒரு ஒழுங்கு உண்டு, ஒரு பர்ஃபெக்ட் உண்டு, ஒரு சரி உண்டு. குறிப்பாக நான் சொல்றது பாயிண்ட் என்ன, தவறு கிடையாது, ராங்ன்றதே கிடையாது, நியாயக்கேடு கிடையாது. ஒரு தேசத்துல ஒரு குடும்பத்துல ஒத்த நீதிமானம் இருந்தா அது குடும்பம் செய்யும் பாதுகாக்கப்படும், தேசமே பாதுகாக்கப்படும். நம்மளை அழைத்தது அந்த ரீசன் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். நம்மளை அழைத்தது தேவ நீதியே விளங்கப்பட முடியாது. இயேசு குடும்ப கத்திரம் என்ன செஞ்சார், பாவத்திலிருந்து நம்மளை செஞ்சார், பொறுமையாக நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அப்போ நீங்க ரசிக்கப்பட்டிருக்க அப்படின்னா உங்க குடும்பம் என்ன செய்யும், பாதுகாக்கப்படும். அப்ப நீங்க நீதிமானம் இருக்க குடும்பம் என்ன செய்யணும், இன்னும் பாதுகாப்படும். ஏன்னா தேவன் நீதி செய்யறதா இருக்கிறார். கத்திரப்பசம் சோத்திரம் இல்லாத உங்களோடு சேர்ந்து நீதி செய்யாதாருன்னு சேர்த்து தண்டிக்க போறதில்லை, அணைச்சிப்பார். ஏன் அவனை விட்டு வச்சிருக்கா தெரியுமா, 50 நீதிமான்கள் இருந்தா அந்த இடத்துல துன்மார்க்கரை ஏன் அழிக்க மாட்டேன் கத்த சொல்றா தெரியுமா. இந்த 50 பார்த்து அவங்க என்ன செய்யணும், திருந்தும். ஒரு ரைட் மாடல் இருந்தால் தான் அவன் என்ன செய்வான், ஓ இதுதான் ரைட்டுன்னு முடிப்பான். அப்படிதானே, ஒரு சரியான ஒரு ஆள் இருந்தால் தான் தப்பு பண்ணுற ஆட்கள் என்னென்ன கண்டுபிடிக்க முடியும். அதனால கர்த்தர் செய்வார், ஒரு தேசத்தை அழிக்காம ஒரு நீதிமானம் தான் இவனை பார்த்தாலும் அவன் என்ன செய்யணும், தப்பிச்சு போட்டோம் அப்படின்றது தான். அப்போ பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் நீதிமானம் இருந்தால் கர்த்தர் அழிக்க மாட்டான். ஏன்னா அவனை பார்த்து என்ன செய்வாங்க, எய்தர் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக கூட இருக்கலாம், எதை பார்த்தா கூட அந்த ஒரு இடத்துல நீதி செய்கிற ஒரு ஆளாக இருந்ததுன்னா கர்த்தர் நீதியை விளங்க செய்ய முடியாத அந்த குடும்பத்தை தண்டிக்க மாட்டார், பாதுகாப்பார். அதுக்கு மாறாக ஒரு தேசத்துல அப்படிதான் நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் நல்லவனாக இருப்பான், ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பான், அவனைக்கும் தேசம் அடிக்காமல் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா அவனை பார்த்தா என்னைக்கா ஒரு நாள் ஜனம் நிச்சயம் திருந்தும். கர்த்தர் சோத்திரம் ஒரு சபையிலே அப்படிதான், ஒரு ஆள் கரெக்டாக இருந்தாருன்னா போதும், அவரை பார்த்து என்ன செய்வோம், 4 பேர் சரியாக அவன் திரும்புவான். அதனால கர்த்தரை வச்சிருக்கிறார். இதை நான் நிறைய பேர் வேற விதமாக போதிப்பாங்க. எப்படின்னா தேவன் சோதம் பட்டதை இறக்குமித்தமாய் அவர் என்ன திரும்ப தண்டிக்காமல் போனார். அந்த சப்ஜெக்ட் கிடையாது. அவர் வந்ததே அடிக்க தான் வந்தார். ஆனால் அவர் 2 3 நீதிமன்றம் ஆண்டவரே சேர்த்து அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டார். இருக்கானா, இருந்தால் அடிக்க மாட்டேன் அப்படின்றார். இல்லை கொஞ்சம் குறைஞ்சா அடிக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா அடிக்க மாட்டேன், ஒருத்தர் அடிக்க மாட்டேன் அப்படின்னு கத்தை கேட்டுட்டு செய்கிறார். கத்திரவசம் சோத்திரம் இல்லை. இங்கே எப்போ நீதி விளங்க பண்ணுறாரு பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் சரியாக இருந்தார்னா நம்ம நீதி விளங்க பண்ணி அங்கே எல்லாரையும் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நீதி விளங்குறவர். அவர் என்ன செய்வார், கரெக்டாக அந்த மாரலிட்டி பார்ப்பார், மாரலை பார்ப்பார், அந்த ஒழுக்கத்தை பார்க்குறார். ஒழுக்கமுள்ள ஒரு ஆள் இருக்காருன்னா ஒழுக்கமில்லாத ஆட்களுக்கு மாடலாக வைத்து அங்கே பாதுகாக்க முடியாது செய்வார். கத்திரவசம் சோத்திரம் இல்லாத. அதனால் இங்கே நீதி எப்போ விளங்கப்படுகிறார், தன் நீதி உள்ள காரியத்தை எப்போ விளங்குறாருன்னா நீங்கள் சரியாக ஒரு காரியத்தை செய்யும்போது, குறிப்பாக தப்பு செய்யாமல் இருக்கும்போது அவர் கர்த்தர் நீதி விளங்க பண்ணி நான் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன், நீ இந்த மாதிரி தவறு செய்யாத அவர் காண்பிக்கத்தக்கதாய் அவர் நீதி விளங்கப்படுவார். கத்திரவசம் சோத்திரம் இல்லாதாக. ஆகிய இங்கே எப்படி நீதி விளங்க பண்ணினார், சோதம் பட்டத்தில் நீதிமன்றங்களை மாதிரியாக வச்சு துன்மார்க்கரை விட்டு வச்சு என்ன பண்ணார், நியாயக்கேடு செய்யாமல் அவர் என்ன செய்தார். இந்த இடத்துல அவர் தப்பு பண்ணாமல் அங்கே காண்பித்தார், அங்கே நீதி விளக்க பண்ணார் சொல்லி பார்க்கிறோம். கத்திரவசம் சோத்திரம் இல்லாதாக. ஆகினால் இங்கே 2வது காரியம் என்ன பார்க்குறோம், ஒரு மொரலிட்டி, ஒரு மாரல், ஒரு நேர்மை இங்கே பார்க்கிறோம். அதாவது குறிப்பாக ஒரு ஒழுக்கத்தை இங்கே இங்கே பார்க்கிறோம். எப்படின்னா தவறு பண்ணுறது இல்லை. நீங்கள் எப்போல்லாம் தவறு பண்ணலையோ, எப்போல்லாம் நீங்கள் சரியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அப்போல்லாம் நீ தேவன் நம்மளை நீதி விளங்க செய்து கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் நீதிமான அப்படின்னு சொல்லி அர்த்தம். கத்திரவசம் சோத்திரம் இல்லாத. ஆகியனால் தேவன் இந்த நீதி உள்ள பண்பு உள்ளவராக இருக்கிறார். தவறு செய்வதில்லை, நியாயக்கேடு செய்வதில்லை. கத்திரவசம் சோத்திரம் இல்லாத. துன்மார்க்கர் சேர்ந்து நீதிமானம் சேர்த்து அழிக்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா. கத்திரவசம் சோத்திரம் இல்லாதாக. 3வது காரியம்
தேவன் அவருடைய நியாயத்திற்குள்ளே ஜஸ்டிஸில் நியாயம் கரெக்டாக இருக்கும், பட்சபாதம் இருக்காது. கர்த்தர் வசனம் சூத்திரம் உண்டாதாக வாசிக்கலாம். 1 பேர் 1:17 வாசிக்கலாம். 1 பேர் 1:17. பட்சபாதம் இருக்காது. 1 பேர் 1:17. அன்றியும் ஆ. பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி ஆ. நியாயத்திருக்கிறவரையும் ஆ. நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் ஆ. இங்கே பரதேசிலே சந்தரிக்கும் அளவும் பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் வசனம் சூத்திரம் உண்டாதாக பட்சபாதம் இல்லாத தேவனை நீங்க தொழுகிறபடியா நீ பயபக்தியோடு செய்ய தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே பேர் அப்போஸ்தலர் பேர் இங்கே சொல்கிறார். கர்த்தர் வசனம் சூத்திரம் உண்டாதாக இங்கே பார்க்குற காரியம் பார்த்தீங்களா, பட்சபாதம் இல்லாத தேவனாக இருக்கிறார். பார்ஷியாலிட்டி பார்க்கறது இல்லை, கரெக்டாக நியாயம் செய்வார், கரெக்டாக நியாயத்தை அங்கே எடுத்து வைப்பார். வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. லூக்கா 16. லாசர் பேர் ஒரு தரித்திரம் இருந்தான். பருக்கள் இருந்தவனாய் பாருங்க, இங்கே 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஏழை, ஒரு தரித்திரம் உள்ளவனாக இருந்தார், லாசர் இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு ஐஸ்வரன் இருந்தான். இந்த ஐஸ்வரன்ட்ட இந்த லாசர் டிபெண்டாக இருந்தான். இதுதான் சூழ்நிலை. இப்போ 2 பேரும் மறித்தாங்க. 25 வசனம் வாசிக்கலாம். இப்போ லாசரு ஆபிரகாம் மடியிலே இருக்கப்பட்டால், இவரும் நரகத்துக்கு பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான். ஐஸ்வரன் சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். 25 வசனம் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, இப்போ என்ன செய்கிறாரு, இப்போ ஐஸ்வரன் கேட்குறாரு, அவர் ஆபிரகாம் மடியில் நல்லா சொகுசாக தூங்கிட்டு இருக்கார் லாசரு, என்ன அப்போ எனக்கு தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. அதை வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். பாருங்க, பூமியிலே நீ நன்மை அனுபவிச்ச, அவன் தீமை அனுபவிச்சான். இவன் பரலோகத்தில் அவன் நன்மை அனுபவிக்கிறான், நீ பாதாளத்தை பெருசிற தீமை அனுபவிக்கிறான். இதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்ன நடந்தது? இது என்னன்னு நியாயம் கரெக்டாக அங்கே இருந்து கொடுக்கப்பட்டது, தீர்ப்பு கரெக்டாக கொடுக்கப்பட்டது. சில இடங்களில் நம்ம முன்னாடி அனுப்பிச்சிடுவோம், ஆனால் பின்னாடி என்ன வரும்? ஒரு நல்ல நன்மை வருது. ஹல்லேலூயா. சில நன்மை முன்னாடி அனுப்பிச்சிட்டு அப்புறம் ஏதாவது தீமையை காரியத்தை பார்க்குற மாதிரி சூழ்நிலை போயிடுது. கர்த்தர் சோத்திரம் இல்லாத சில இடத்துல அப்படி தான். நீங்கள் பாருங்கள், கோர்ட்டுக்கு போய் தண்டனை வாங்குறது உங்களுக்கு சரியா, இல்லைன்னா முன்னாடியே பாடல் அனுப்பிச்சிட்டு கோர்ட்டு போகாமல் இருக்க சரியா? முன்னாடியே பாடல் அனுப்பிச்சு கோர்ட்டு போகாமல் இருக்க சரியா, இல்லை கோர்ட்டு போய் தண்டனை வாங்கி அந்த பாடல் அனுப்பிக்க சரியா? நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும்? அதான் பெஸ்ட். ஹல்லேலூயா. லாசர் அதான் செஞ்சான். பாருங்க, இங்கே தேவனோட தீர்ப்பு எப்படி இருந்துச்சு? கரெக்டாக இருந்துச்சு. நீ பூமியிலே என்ன செஞ்சாய்? ஐஸ்வர்யம் பற்றி சொல்கிறார், ஆபிரகாம் சொல்கிறார். பூமியிலே நீ என்ன செய்ய? தீமை செய்தாய். பூமியிலே நீ நன்மை பெற்றுக்கொண்டாய், இங்கே தீமை செய்தாய். லாசர் பூமியிலே தீமை பெற்றுக்கொண்டான், இங்கே என்ன செய்யறான்? நன்மை பெற்றுக்கொண்டிருக்கிறான். அப்படின்னு ஆபிரகாம் கரெக்டான ஜஸ்டிஸ் தானே அப்படின்னு சொல்கிறார். உடனே சரி, அப்போ தான் சரி, அப்போ என் அந்த மாதிரி எனக்கு தண்டனை வந்துச்சு, சரி என் வீட்டில் மற்ற ஆட்கள் இருக்கா, அவரை போய் ரசிக்கணுமே, அதனால் மறுபடியும் நீ அங்கேருந்து ஒரு ஆளை அனுப்பிச்சி விட்டு பார்க்க சொல்லணும். எப்படி இவங்க குடும்ப ரசிக்கிறதுக்கு இவர் என்ன வேண்டுதலாம்? பரலோகத்துக்கு தப்பிச்சு போய் பரலோகத்துக்கு போன ஆளை போய் இவர் கொண்டு வரணுமா? எப்படி ஒரு வேண்டுதல் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ கூட சுயலில் அவருக்கு போல பாருங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 பேரும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். தேவதூர்களால் லாசர் என்ன பண்ண ஆபிரகாம் மடியில் கொண்டு விடுறாங்க. தேவதூள் போயிருக்காங்க. அவங்க நித்திஜன் பெற்று போகிறதுக்கு ஆவி எப்படி இருக்குது? தேவதூள் தான் செய்கிறாங்க, அழைச்சிட்டு போய் அதை சேர்க்குறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. கர்த்தர் சோதனைக்காக இவனும் அடக்கம் பண்ணப்பட்டான், பாதாளத்துக்கு போயிட்டான். அப்போ இறந்தோடனே தேவதூள் வரலன்னா அவன் கதை என்ன மாறிக்கும்? கர்த்தர் சோத்திரம். அதனால தான் அடக்கம் பண்ணும்போது பரிசுத்தம் வச்சு அடக்கம் பண்ணுங்கிறது என்ன, இல்லைன்னா தேவதூள் வரமாட்டாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாக ஆபிரகாம்கிட்ட போகும்போது இந்த லாசரு தேவதூள ஆபிரகாம் வழியில் இருக்கப்படப்பட்டான். அவ்வளோ தேவதூளில் போய் நல்லா கனம் பண்ணி ஆபிரகாம் விட்டுருக்காரு. அவர் திருப்பி வர சொல்கிறார், எங்கே போயிட்டு எங்கள் வீட்டு ஆள்கிட்ட போய் சுவிசேஷன் சொல்கிறார். அவர் சொல்லிட்டாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. 22 வாசிங்க. சார் 32 வாசிங்க.
அதுவும் அல்லாமல் இங்கிடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் பெரிய பிளவு இருக்கு. அதுக்கு அடுத்த வசனம். அதனால அதெல்லாம் தெரிஞ்ச வாசிக்கணும். அடுத்தது மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். நம்ம பாதாளத்துக்கும் பருவத்துக்கும் பெரிய கேப் இருக்கு. அவர் சீக்கிரம் தண்ணி எதுவும் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான் விதி அப்படின்றாரு. அடுத்தது அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவரும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உண்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். எப்படி வேண்டுதல் பத்தியா? அவன் பக்காவா தூதர்களால போய் பர்வத்துக்கு சேர்க்கப்பட்டான். அவனை மறுபடியும் கொண்டு வா அப்படின்றார். பூர்வத்தை மறுபடியும் பாடுபடுறா. அவன் எப்பவுமே பாடுபட்டு அங்கே போயிருக்கிறான். மறுபடியும் கொண்டு வான்னு சொல்றாரு. அது முடிய சொல்லுங்க. ஆபிரகாம் அவனை நோக்கி அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செருகுருகட்டும் என்றார். பாருங்க, இந்த மோசே தீர்க்கதரிசி சொல்றதுன்னா ஒரு மனுஷனால சொல்றதில்ல. மோசேன்றது ஆகமமும் தீர்க்கதரிசி ஆகமும் சொல்லப்பட்டதா. அவன் பழைய ஏற்பாடு உள்ள அவன் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு அவன் செவி கொடுத்தான செய்யும் அது போதுமானது. இங்கிருந்து யார் போன அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே அடுத்த சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் அவனை நோக்கி அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவிகொடுக்கட்டும் என்றார். அதற்கு அவன் அப்படியெல்லாம் தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றார். அதற்கு அவன் அடக்கம் பண்ணப்பட்ட ஒருத்தர் எஞ்சி போய் பரவத்து பார்த்து சொன்னாதான் மனம் திருப்பாரலாம் அப்படின்னு அடுத்த ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. வாசிக்கலாம். அதற்கு அவன் அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் அவன் அந்த மோசேக்கும் தீர்க்கதரிசி ஆகத்துக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் இருந்து போனால் இங்கிருந்து அவனே போனாலும் கூட நம்ப மாட்டார்கள் என்று நம்ப மாட்டாரு. இதுல பாருங்க, இந்த வியாக்கியத்துல ஜெனரலா என்ன சொல்ல தெரியுமா? ஐஸ்வர்யனும் தரித்திரனுக்குள்ள பகுதி, அதை பாடுபட்டவனும் பாடுபடாதவனுக்குள்ளதுக்கு நியாயத்திற்கு ஆயிடுச்சு. அவன் இங்கே பாதாளத்துக்கு போயிட்டான், அவன் எங்கே போயிட்டான், பரலோகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சுவிசேஷம் உண்டு. எனக்கு ஆவியான காலையில் எனக்கு உண்டு பண்ண காரியம் என்ன இருக்குமா? வேதம் வாசித்து சொல் கேட்கப்பட்டவனுக்கும் வேதம் வாசிக்காம சொல் கேட்கப்படாதவனுக்கும் கர்த்தர் நியாயத்தீர்ப்பு செய்கிறார். ஹல்லேலூயா. நீ மோசே ஆகமத்து பிரகாரமாய் தீர்க்கதரிசி பிரகாரமாய் சொல் கேட்டு நடந்தா அவன் ஆபிரகாமோட என்ன செய்வான்? சேர்க்கப்படுவான். நீ வசனம் வாசிக்காமல் மோசே ஆகமத்தை வாசிக்காமல் தீர்க்கதரிசி பிரகாரம் சொல்ல கேட்காம நீ உன் இஷ்டத்தை தெரிஞ்சினா உனக்கு பாதகம் தான். கரெக்டா கர்த்தர் ஜஸ்டிஸ் பண்ணிடுறார். ஹல்லேலூயா. பட்சபாதம் இல்லை. ஹல்லேலூயா. இவன் ஒருவேளை நிறைய அள்ளி கொடுத்துருப்பான். யார் கொடுத்துருப்பா? லாசர் ஐசிறான்ல, தேவனுக்கு அப்படி செஞ்சிருப்பான். பேச்சே கிடையாது. வசன வாசியா என்ன அள்ளி கொடுத்துருப்பான். ஏதோ ஆலயத்துக்கு என்ன வயசுகிறான் தானே, ஏழைகளுக்கு ஏதோ உதயமாக செஞ்சிருப்பான். அதெல்லாம் பூமியில் அனுப்பிச்சு ஆண்டிருப்பான். பிரச்சனை என்னன்னா பாதாளத்துக்கு மேலே வரைக்கும் என்ன பண்ணணும்? புரிஞ்சுதா? சொல்ல புரிஞ்சுதா? என்ன புரியுது? நீ பூமியில் ஐஸ்வர்யம் இருக்கிறீங்க, நிறைய பேருக்கு அள்ளி கொடுத்துருக்கீங்க, லாசர் கொண்டு பல பேருக்கு வாழ வச்சிருக்கீங்க, சந்தோஷம். அது ஒரு பக்கம் நிறைய அந்த பலன் நீங்கள் என்ன செய்வீங்க? இங்கேயே அனுப்பிச்சிடுவீங்க. முடிஞ்சு போச்சு. நன்மையை அனுப்பிச்சிட்டீங்க. ரைட், முடிஞ்சு போச்சு. இப்போ பிரச்சனை என்னன்னா பாதாளத்துக்கு போவோம், பரலோகத்துக்கு போகணும், ஆபிரகாம் படிக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்? பூமியில் 4 ஆலயம் கட்டினாண்டவரே, 4 பேருக்கு நான் உதவி செஞ்சேன், கரெக்டாக தசமாக கொடுத்து 2 பேர், இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் பூமியின் ஆசீர்வாதத்துக்கு கொடுக்கப்பட்டது. நீ அதை வாங்கிக்கிட்ட, முடிஞ்சு போச்சு, கணக்கு தீர்ந்துருவார். ஒரு பிரச்சனை என்னன்னா பட்சபாதம் கிடையாது. தேவன்ட்ட நீ தசமாக கொடுத்ததுனால போன அந்த கதையெல்லாம் கிடையாது. அதனால் இப்போ பாதாளத்தை காப்பாற்றுக்காண்டவரே அப்படின்னு அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் அதுக்கு ஒரே எலிஜிபிலிட்டி என்ன? மோசே ஆகாரத்தில் நீ சொல் கேட்டு நடந்தியா, தீர்க்கதரிசி பிரகாரம் சொல் கேட்டு நடந்தியா, இருந்தேன்னா ஆபிரகாம் படி, இல்லைன்னா பாதாளம். நீ இதை சூஸ் பண்ணிக்க. ஹல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் ஜஸ்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் புரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு வசன வாசித்தவர்களுக்கும் வசன வாசிகளுக்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்வாங்க. ஹல்லேலூயா. சரியா நியாய தீர்ப்பு செய்வாங்க. பட்சபாதமே இருக்காது. நீ ஆண்டவருக்கு வேற எதோ நற்காரியம் செஞ்சிருக்கலாம், அது வேற, அந்த பலனை பூமியில கொடுத்து விடுவார். ஆனால் மேலே நீங்க வரணும் அப்படின்னா நீ கண்டிப்பா ஆகமத்து பிரகாரம் வேதம் நடந்திருக்க வேண்டும், சொல் கேட்டு நடந்திருக்க வேண்டும். என் நாடுகள் சத்தத்தை கேட்கறது தான் இந்த ஆடு ஏசு நாளா. அதுதான் அப்போ பாருங்க, ஜஸ்டிஸ் எப்படி இருக்கு? ரொம்ப பர்ஃபெக்டா, நியாயம் கரெக்டா, கரெக்டாக பட்சபாதம் பண்ண போறதில்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், பட்சபாதம் எங்கே கிராஸ் ஆகுது உங்களுக்கு புரியலன்னா நான் திருப்பி இன்னும் சொல்கிறேன். அதாவது லாசர் has been feeded by அந்த ஐஸ்வர்யான், பேர் போடல ஐஸ்வர்யான். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஐஸ்வர்யானை போஷிக்கப்பட்டது யாரு? இந்த ஐஸ்வர்யன் யாரை போஷித்தான்? லாசர்ல. அப்போ இவனை சேர்த்து கூட்டு வரணும்ல.
புரியுதா? பட்சபாதம் கிடையாது. ஏன்னா இவன் வேத வாசித்தான், இவன் வேத வாசிக்கலை, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதக. இந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் நீதி செய்கிறார், அவர் நீதி விளக்க பண்ணுவார். வேதம் வாசிக்கிறவங்களுக்கும் வேதத்தில் நடக்கிறவங்களுக்கும் வேதம் சொற்கிறவங்களுக்கும் கர்த்தர் சரியாக நியாயத்துக்கு செய்வார், சரியாக செய்வார். வேதம் வாசிக்காதவர்களுக்கும் வேதத்துக்குள்ள நடக்காதவர்களுக்கும் அவருக்கும் கர்த்தர் தீர்ப்பு செய்வார். இந்த இடத்துல ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்க நினைக்கிறீங்க, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதக. அதனால என்ன செய்கிறாங்க, அதை வசனம் மூலம் வாசி சொன்னேன். நாம் வணங்குற தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆனால் பயபக்தியாக இருந்துச்சுங்க நடந்துங்க. வசனம் மாதிரி வாசிங்க. 1:1-17 இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். 1:1-17 வேகமாக வாசிங்க. பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு பட்சபாதம் நீங்கள் நியாயம் செஞ்சால் உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் தீமை செஞ்சால் உங்களுக்கு தண்டனை. இப்படி பட்சபாதம் செய்கிற தேவனை நீங்கள் வணங்குறபடியா தொழுகிறபடியா இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் இங்கே நீங்கள் பரதேசில் எப்படி தான் நம்ம வீடு வந்து பரலவம் தான். இங்கே சும்மா ஒரு டிராவலுக்கு வந்திருக்கிறோம், பரதேசியாக இருக்கிறோம். பயத்துடனே நடந்து கொள்ளும். பயத்தோடு என்ன பயத்தோடு என்ன செய்யணும், கர்த்தரை என்ன செய்யணும், கரெக்டாக அவர் பட்சபாதம் இல்லை, நம்ம தப்பு செஞ்சால் நமக்கு அடிதான் விடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இருங்க என்று சொல்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 2:9-10-11 வாசிக்கலாம். இதே தான். நன்மை இஸ்ரவேலுக்கு நன்மை செஞ்சால், கிரேக்கருக்கு நன்மை செஞ்சால் நீங்கள் ஆசீர்வாதம் உண்டாகும். அவங்களுக்கு தீமை செஞ்சால் உங்களுக்கு கர்த்தர் தக்க பலனை கொடுப்பார். கர்த்தரில் பட்சபாதம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். வாசிக்கலாம். பொல்லாங்க செய்கிற எந்த ஆத்மா உபத்திரம் வியாபாரம் உண்டாகும். அடுத்தது முன்பு யூதருக்கும் பின்பு கிரேக்கருக்கும் எவன் நன்மை செஞ்சாலும் அவன் மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க செய்யற கிரியைகளுக்கு உங்களுக்கு பலன் உண்டு. இங்க நீங்க தீமை அனுப்பிச்சீங்கன்னா பரலோகத்துல ஒரு நன்மை பெற்றுக் கொள்வீங்க. இங்க நீங்க நன்மையை அனுப்பிச்சீங்கன்னா அந்த ஐஸ்வர்யம் மாதிரி தீர்ப்பு பெற்றுள்ளாச்சு. இது நம்ம லிட்ரிக்கலாக பார்த்தோம். ஆவிக்கு அர்த்தம் இங்கே வேத வாசத்துக்கு சரியாக இருந்தீங்கன்னா கர்த்தர் நியாயத்தில் இருக்கும்போது கரெக்டாக இருக்கானே சொல்லி பல்லத்தை அடிச்சு விடுவார். இந்த வேதம் வாசிக்காம அப்படி சும்மா சுற்றி இருந்தீங்கன்னா எனக்கு சரியில்லையே அப்படின்ற மாதிரி பாதாளத்து போயிட்டு பிரவேட்டுவான்னு அனுப்பிச்சு விடுவார் நினைக்கிறேன். கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதாக இப்படி 2 விதமாக பார்க்குறோம். அவன் சில கிரியை பலன் அவனுக்கு உண்டு. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அதனால் முன்பு யூதர்லையும் பின்பு கிரேக்கர்லையும் நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மகிமை கனமும் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால இங்கே ஐஸ்வர்யான் அதை செய்யலை. ஐஸ்வர்யன் இருந்தால் தீமை தான் செஞ்சான், செய்யலை. அவன் நன்மையாக இருந்துக்கிட்டான், மேலே போய் தீமை அனுபவிச்சுட்டான், மற்றவங்களுக்கு தீமை செஞ்சான். இப்போ அவன் மற்றவங்களுக்கு தீமை செஞ்சாலும் அது பலனை அனுப்பிச்சுட்டுருக்கான். கர்த்தர் ஜஸ்டிஸ் கரெக்டாக இருக்கும். கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதாக. அவனோட நியாயத்திற்கு கரெக்டாக இருக்கும். அவனை சேர்ந்து அவனை போய் அது தண்டிக்கும். கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதாக. வாசிக்கலாம். யாக்கோபு 3:17. உங்களுக்கு கர்த்தர் எந்த காரியம் உங்கள் கையில் கொடுத்தாலும் அது பட்சபாதம் இல்லாமல் தான் இருக்கும். ஞானமும் அது இருக்கும். பட்சபாதமே இருக்காது. பரத்திலிருந்து வர ஞானம் முதல்ல சுத்தமுள்ளதாயும் சமாதானம் சார்ந்தும் இணக்கம் உள்ளதாயும் இறக்கத்தான் நற்கரை நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாத. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து வர எல்லாமே என்ன இருக்காது, பட்சபாதம் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒன்பது தான் கற்று கொடுத்துருக்கிறார். அவனுக்கு இப்படி இப்படிலாம் கிடையாது, பட்சபாதம் தான் கொடுத்துருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய நீதி செஞ்சதை தக்க வச்சுக்கொள்ளுங்க. தேவன் கொடுக்குறது தேவன் பட்சபாதம் பார்க்காத. அவன் இப்படியா இவனுக்கு இப்படியா, ஓ இவன் வந்து நிறைய செஞ்சுருக்கிறானே அப்படின்னு ஒரு பட்சபாதம் பார்த்து அவனுக்கு அஞ்சு கொடுக்குறாருல்ல. கர்த்தர் கொடுக்க எல்லாமே என்ன இருக்கும், எல்லா பொருளும் நீட்டாக தான் இருக்கும், ஜஸ்டிஸ் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம தான் சில நேரத்தில் அதை தப்பாக புரிஞ்சு கொடுக்குறோம். கர்த்தர் வசனம் சோத்திரம் இல்லாதாக. ஆகையினாலே நம்ம இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 காரியத்தில் நம்ம அறிந்து கொள்கிற காரியம் என்ன அப்படின்னா, தேவன் தம்ம வழியிலே உண்மையை செய்கிறவர், அதனால் நீதியே அவர் விளங்கப்படுகிறார். தேவன் தமது வழியிலே ஒழுங்குமுறையமாக செய்கிறார், சரியாக செய்கிறார், தப்போட்ட இருக்காது, அதனால் நீதி அவர் விளங்கப்படுகிறார். தேவன் தமது வழியிலே நியாயத்திற்கு சரியாக செய்கிறார், பட்சபாதமாட்ட கிடையாது. இந்த 3 தேவன் நீதி நம்ம செய்து விளங்க செய்கிறார். அப்போ தேவனுடைய நீதி இப்படி இருக்கிறனால நீதியுள்ள தேவனை வணங்க முடியாது. நாம் இப்போ எப்படி இருக்கிறோம் இதை முடிவரை வாசிக்கலாம். 1 யோவான் 2:20 வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் 2:29. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால்
பார்த்துக்கோங்க. அவர் நீதி உள்ளவரும் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சது இந்த பிரசங்கமே. அவர் நீதி உள்ளவரும் தெரிஞ்சிருக்க முடியாதுனால் தெரியலன்னா கூட இந்த பிரசங்கம் மாதிரி போட்டு போயின்னா அவர் நீதி உள்ளவரும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் உண்மை செய்கிறார், ஒழுங்குக்கிரமமாக செய்கிறார், தப்பு இல்லாமல். அடுத்தது பட்சபாதம் இல்லாமல் நியாயத்தீர்ப்பு செய்கிறார். இது நீதி விளங்கப்படுது. அவர் நீதி உள்ளவர்கள் நீ அறிந்திருக்க முடியாது. இந்த நீதி செய்ய விரும்புகிற, அதாவது நீதி செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்க தேவனால் உள்ள பிள்ளைகள் அப்படின்னா நீங்கள் தேவனுக்கு என்ன செய்யணும்? உண்மை செய்ய வேண்டும். தப்பா செய்யாம சரியா ஒழுக்கமா செய்ய வேண்டும். பட்சபாதம் இல்லாம கரெக்டாக நியாயம் செய்ய வேண்டும். இப்படி செஞ்சா நீங்கள் தேவ நீதியில உடையவர்களாக தேவனா பிறந்தவன் என்று நீங்க என்ன செய்வீங்க? சாட்சி இடப்படும். கத்திர சோத்திரம் இல்லாதாக. அதனால பி ஹானஸ்ட், பி ட்ரூத். இது நீதி விளங்கப்படுறதுக்காக தேவன் செய்கிற ஒரு காரியமாக பார்க்குறோம். செகண்ட், பி பெர்ஃபெக்ட், நோ ராங். தேவன் நீதி வழங்குறதுக்காக தேவன் செய்கிற காரியம். மூணாவது, பி ஜஸ்டிஸ், பட்சபாதம் இருக்கக்கூடாது. இது தேவன் நீதி வழங்க செய்கிறார். அப்போ நீதியோட தேவனை நாம் வழங்க முடியாது. நாமும் ஹானஸ்டாக இருப்போம், உண்மையாக இருப்போம், நாமும் தவறு பண்ணாமல் ஒழுக்கமான நிலையில் இருப்போம். குறிப்பாக மூணாவது பாயிண்ட்டு, யாருக்கும் பட்சபாதத்தோடு ஏதாவது பண்ணி தப்பு பண்ணாமல் ஒரு நியாயத்தோடு இருப்போம். இந்த மாதிரி நீதியுள்ள தேவனை வணங்குற நாம் நீதி உள்ளவர்களாக காணப்பட்டால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய சோத்திரம் உண்டாக. அந்த மாதிரி நீதி உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமயமாக இருந்து தேவனை சந்திப்பாராக. அந்த மாதிரி நீதி உள்ளவர்களுக்கு கர்த்தர் அவங்களுக்கு வேண்டிய சௌகரியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அந்த மாதிரி நீதி உள்ளவர்களுக்கு கர்த்தர் அவங்களுக்கு வேண்டிய அந்த பரலோக ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இப்படி 3 காரியங்களையும் 3 விதமான கர்த்தர் நீதி வழங்குறதை பார்த்தோம். இங்கே லாசருக்கு நீதி வழங்கப்பட்டது 3வது காரியத்தில். 2வது காரியத்தில் அந்த சோதாம் கூடத்தில் உள்ள நீதிமானுக்கு நீதி வழங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் காரியத்தில் அந்த விதவைக்கு நீதி வழங்க காரியத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி 3 விதமாக தேவன் நீதி வழங்க செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எப்படி ஆகணுங்கிறத பார்த்தோம். அது உண்மையாக இருக்க வேண்டும், தவறு பண்ணாமல் சரியாக இருக்க வேண்டும், பட்சபாதம் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படி தேவன் நம்ம நீதி வழங்க செய்ய முடியாது. நீதி உள்ள தேவனாக இருக்க முடியாது. நீதி உள்ள தேவனை நாம் வணங்க முடியாது, அவர் தொழுக முடியாது. அதே நீதி நாம் இருந்து நாம் நீதி உள்ளவர்கள், தேவன் நீதி உள்ள தேவனை பின்பற்ற முடியாது, நாம் நீதி நடக்கணும்னு சொல்லி சாட்சி பெற கர்த்தர் உதவி செய்வதாக கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம அப்படி தேவனை சோதரிப்போமாக. நீதி உள்ள